இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது லதாவும் அம்முவும். பரபரப்பான காலை நேரத்தில் நம்மளுக்கு இட்லி தோசைக்கு என்ன சட்னியோ சாம்பாரோ சம்டைம் பண்ண கூட டைம் இருக்காது நம்மளுக்கு. அந்த டைமில் நம்மளுக்கு கை கொடுக்கறது தான் இட்லி பொடி. அந்த இட்லி பொடியை எங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போது பொடிக்கு தேவையானதை வறுத்துக்கலாம். முதல்ல 150 கிராம் உளுந்தப்பருப்பு எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதோட 75 கிராம் கடலைப்பருப்பு அதையும் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது பாதி வறுபடுற அளவுக்கு வறுத்து விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாம். இதில் எண்ணெய்லாம் தேவையில்லை, வெறும் வானலியில் வறுக்கணும். இப்போ வறுக்கலாம். அம்மு, இப்போ இது கப்பு கணக்கில் எப்படி சொல்வேன்? கப்பு கணக்கில்னா இப்போ நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு நல்லா வெட்டி 1 கப்பு உளுந்தம்பருப்பு, இதிலேயே உங்களுக்கு 1/2 கப்பு கடலைப்பருப்பு, அப்புறம் அந்த குவான்டிட்டிக்கு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், நீங்கள் வேணுமென்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன். இதுதான் இதோட குவான்டிட்டி. இப்போ பருப்பு பாதி அளவு வறுபட்டு இருக்குங்க. இந்த டைமில் நான் ஒரு 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், நீங்கள் வேணுமென்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதோட நாம் ஒரு 20 கருவேப்பிலை எடுத்துருக்கேன், கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு நல்ல வாசனை மட்டும் இல்லைங்க, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், அதனால் அதையும் போட்டுக்கலாம். இந்த பருப்பு பொடி நல்ல ப்ரோட்டீனுங்க, ஏன்னா எல்லா பருப்பும் சேர்த்துருக்கோம். இதை நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிட்றதால குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது, தாராளமாக நல்லா கொடுக்கலாம். சட்னி சாம்பார் அப்படின்றத விட எனக்கு பொடின்றது ரொம்ப பிடிக்கும். இது இருந்தால் போதுங்க. என்ன சொல்லணுமா, நான் இன்னும் 2 மாதம் காலம் தள்ளிடுவேன், அப்படி இருக்கும். அம்மோ, இது எத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாம்? இது நல்லா காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு ஒரு 2 மாதம் வச்சுட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க இல்லை வெளியூரில் இருக்கிற பசங்களுக்கு தாராளமாக கொடுத்து அனுப்பலாம், நல்லா யூஸ் ஆகும் அவங்களுக்கு. நமக்கு கூட தான் சட்னி சாம்பார் இல்லைன்னா இது யூஸ் ஆகுதுல்ல. உங்களுக்கு தெரியுமா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஆபத் பாந்தவன். ஆமாம், கை கொடுக்குற ஆபத் பாந்தவன். இப்போது நல்லா வறுபட்டுடுச்சுங்க, நல்லா வாசனை வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொட்டி ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். அது ஆறட்டும். அதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு 6 பல் பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேங்க, இதை போட்டு நல்லா முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா முறுமுறுன்ட்டு நல்லா சிவப்பாக ஆயிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து நாம் இதையும் ஆற வச்சு பொடியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சுங்க, இதை மிக்சிக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பொடி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.